பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். வேதமே மனமகிழ்ச்சி என்ற இந்த ப்ரோக்ராம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதை அறிந்து கர்த்தருக்குள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் இந்த பைபிள், அதாவது இந்த வேதம் உங்களுடைய மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் செழிப்பாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக கட்டளையிடுவார். ஆமென். ஒவ்வொரு வாரமும் இப்படி தியானிப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலும் நாம் ஒரு டாப்பிக்கில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலையில உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க வீடுகளில் இப்பொழுது உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை வாசித்து நாங்கள் தியானம் பண்ணும்போது ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் கண்களை நீர் திறந்தருளுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்கு இருதயத்துக்கு நேராக வருவதாக, எங்கள் சிந்தையை தொடுவதாக என்று சொல்லி எங்களை முழுவதுமாக உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு டாபிக்ல தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் என்பதை சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து 2 குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது காலேப், நம்ம எல்லாருக்கும் தெரியும். காலேப் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். எப்ரோனை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டான். அதே வேளையில் அவனோடு கூட சேர்ந்த மற்றவர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளவில்லை, கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளவில்லை. ஸோ மற்றவர்களும் காலேபும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். காலேப் வெர்சஸ் மற்றவர்கள். ஓகே, இதற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்க பார்க்கிறோம், காலேபும் அவனுடைய சந்ததியும் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஸோ அவர்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தான். அடுத்தது உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தான் என்று சொல்லுகிறார். இதுதான் யோசுவால நம்ம பார்க்கிறோம். யோசுவா 14:14. ஆதலால் கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், காலேபுக்கு ஆண்டவர் சொன்னார் காலேப் கண்டிப்பாக சுதந்திரித்து கொள்வான் என்று சொன்னார். யோசுவாவில் சுதந்திரித்து கொண்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காலேப் சுதந்திரித்து கொள்வதற்கு காரணம் வேறே ஆவி உடையவனாய் இருந்தான், உத்தமமாய் பின்பற்றி வந்தான். ஸோ உத்தமமாய் என்று சொல்லும் பொழுது அதில் நமக்கு தெரியும், ஆங்கில வேதாகமத்தில் பிளேம்லெஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய காரியங்கள், நிறைய இடங்களில் உத்தமமான இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன், உத்தமனாக இருப்பேன் என்றெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே காலேபு குறித்து உத்தமமாய் பின்பற்றினார். ஸோ ஆண்டவரை உண்மையாக உத்தமமாய், அவர் குற்றமற்றவராய், எந்த கரைத்திரையற்றவராக, எந்த சந்தேகமும் படாமல் ஆண்டவரை பின்பற்றி வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே வேளையில் அவரோடு கூட இணைந்த மற்றவர்கள், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 12 கோத்திர தலைவர்களை ஆண்டவர் மோசே மூலமாக கானான் தேசத்தை சுதந்திரிக்க அனுப்புகிறார். 12 பேரும் போகிறாங்க. அதில் 2 பேர் யோசுவாவும் காலேபும். இவர்கள் 2 பேரும் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். மற்ற 10 பேர் சுதந்திரித்து கொள்ளவில்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த வேத தியானத்தில் ஆராய்ந்து பார்க்கிற காரியம் என்னென்னா, காலேபுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உத்தமமான இருதயம் காணப்பட்டது, எப்படி ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினான், மற்றவர்கள் எப்படி உத்தமமாய் பின்பற்றவில்லை என்பதை இந்த என்னாகமம் 13-14 இந்த 2 சாப்டர்ல இருந்து கொஞ்சம் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்.
அதே போல நாமும் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஊழியர்கள் மூலமாக நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம சுதந்திரித்து கொண்டோமா என்று பார்க்கும் பொழுது இல்லை, 100% நம்ம சுதந்திரிக்க முடியல. ஏன் சில காரியங்களை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு இந்த வேத தியானம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும், பதில் கொடுக்கும். ஸோ எப்படி காலை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டானோ அதே போல நாமும் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். எப்படி மற்றவர்கள் சுதந்திரித்து கொள்ளலையோ அப்போ அப்படி நம்ம இருக்கக்கூடாது என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம முன்னாடியே சொன்னது போல காலேபும் யோசுவாவும் அந்த கானானிய தேசத்தை சுற்றி பார்க்க போறாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை மோசே சொல்கிறார், 12 கோத்திரத்துல இருந்தும் ஒருத்தர் போய் அந்த தேசத்தை சுற்றி பாருங்க, அந்த தேசத்தை நம்ம எப்படி பிடித்து கொள்ளலாமா, அந்த தேசத்துல குடியிருப்பு எப்படி இருக்கு, நிலங்கள் எப்படி இருக்கு, அந்த தேசத்தின் மக்கள் எப்படி இருக்காங்க, நம்ம போய் வாழ்றதுக்கு அது ஏற்றதா இருக்குமா, அந்த தேசத்துல உள்ள கனிகளை எடுத்துட்டு வாங்க, அது அத்திப்பழங்களின் காலமா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல 12 பேரும் போறாங்க. யூதா கோத்திரத்தானாகிய காலேபும் எப்ராஹிம் கோத்திரத்தானாகிய யோசுவாவும் போகிறாங்க. போயிட்டு வரும்போது 40 நாட்கள் அவங்க சுற்றி பார்க்கிறாங்க. 40 நாட்கள் சுற்றி பார்த்த பின்பு திரும்ப வரும்போது திராட்சை குலைகளை ஒரு தண்டுல 2 தூக்கி கொண்டு வந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல அத்திப்பழங்கள், மாதுளம் பழங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து 40 நாளுக்கு அப்புறம் மோசையை மீட் பண்ணும்போது சொல்றாங்க, இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நிஜமாவே ஒரு நல்ல தேசம்தான். ஆனா இந்த இடத்துல பலவான்கள் இருக்கிறாங்க, பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனேக்கின் குமாரர்கள் இருக்கிறாங்க, அமிலேக்கியர் இருக்கிறாங்க, ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான இருக்கிற காரியங்களை அங்க சொல்லுகிறார்கள். இதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 13:28 நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமிலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கல்களை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம இங்க வாசிக்கிறது போல மற்ற மக்கள், மற்ற மனிதர்கள் எல்லாம் சொல்கிற வார்த்தைகளையும் நம்ம பார்த்தோம். காலேபும் யோசுவாவும் சொன்ன வார்த்தைகளையும் பார்த்தோம். அங்க நம்ம ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. சூழ்நிலைகள் அது அவங்க சொல்ற மாதிரிதான் இருக்கு. ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்க அரணிப்பான பட்டணங்களா இருக்கிறது, அரணிப்பானவைகளா இருக்கிறது, பலவான்கள் இருக்கிறாங்க, நிறைய எதிரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனா காலேப் சொல்லுகிறார், அந்த பட்டணத்தை நாங்கள் எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகிறார். சோ அங்க ஒரு விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க, நம்மால முடியாது, அவிசுவாசமா பேசுறாங்க. பட்டணம் என்னவோ நல்ல பட்டணம் தான், ஆனால் நம்மால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று அவங்க அவிசுவாசமான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்தா வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் நடுவில் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும், பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும். நெகட்டிவான வார்த்தைகளே பேசிகிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. இந்த மற்றவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து போக முடியாததுக்கு காரணம் அவங்க ஃபேக்டை பேசுனாங்க, சூழ்நிலை பேசுனாங்க, அவிசுவாசமாக பேசுனாங்க, நெகட்டிவாக பேசுனாங்க. பட் காலேப்
பாசிட்டிவாக பேசினா, விசுவாசமாக பேசினா, சூழ்நிலையை விட கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாததற்கு ஒரு முக்கியமான காரியம், அந்த மற்ற கோத்திரத்து தலைவர்களைப் போல நம்ம விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடாது. நெகட்டிவான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. ஆனால் காலேபை போல விசுவாச வார்த்தைகளை பேசி அவன் நம்மால் முடியும், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று ஒரு பாசிட்டிவாக நம்ம பேச 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 கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். அடுத்ததாக நம்ம பார்க்கும்பொழுது 33ஆம் வசனம் 13-33 வாசிப்போம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆமேன். இப்படி துர்ச்செய்தியை பரம்ப செய்ததுனால 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கிறோம். சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அவங்க முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன காரியத்தை அதை பெருசாக்கி நெகட்டிவ் ஆக்கி அதை எல்லார்கிட்டையும் சொல்லி, குடும்பத்தில் அத்தனை பேரிடத்துலையும் சொல்லி, மற்றவங்களையும் அழ வச்சு தானும் அழுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். துர்ச்செய்தியா இருந்தா கூட அதை எல்லாருக்கும் சொல்லாம அதை அப்படியே அமைதியாய் வைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல அவங்க ஜெபித்து இருக்கலாம் ஆண்டவரிடத்துல. ஸோ இந்த துர்ச்செய்தி பரம்பு செய்கிறது ஒரு தவறான ஒரு பழக்கம். இந்த பழக்கத்திலேருந்து நம்ம விடுதலை அடையணும். அப்போதான் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா துர்ச்செய்தியை சொல்லும் பொழுது மற்றவங்களுக்குள்ளேயும் அதே நெகட்டிவ் தாட்ஸ் பாஸ் ஆகுது. அதே மாதிரியான அவிசுவாசம் அவர்களுக்குள்ளேயும் ஊடுருவி செல்லுகிறது. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடுகிறது. ஆனால் காலேப் எப்படிப்பட்டவர் என்று நம்ம பார்க்கும் பொழுது அதே அதிகாரம் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து, தேசம் மகா நல்ல தேசம், நல்ல தேசம். அதாவது நாங்கள் போயிட்டு வந்த அந்த தேசம், ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம், அது நல்ல தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம். ஆண்டவர் சொன்னபடியே அதில் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் துர்ச்செய்தியை பரம்பு செய்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நெகட்டிவாகவும் பேசக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது. அதே வேளையில் இருக்கிறத துர்ச்செய்தியாகவும் போய் சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய பார்வையில் தான் அந்த காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு அது நல்லதாக தெரியும், ஒருத்தருக்கு கெட்டதாக தெரியும். ஆனால் அதை போய் துர்ச்செய்தியாக சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அது கெட்டதாகவே போயிடும். அதனால துர்ச்செய்தி பரம்பு செய்யக்கூடாது. துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது. ஆனால் காலேப் அது நல்ல தேசம்ங்கிறான். அவனுக்கும் தெரியும் அந்த ராட்சசர்கள் இருந்தது தெரியும். ஆனாலும் காலேப் நல்ல தேசம் என்று நல்ல செய்தியை சொன்னதுனால அவர் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். சம்பவத்தை சொல்லும்போது எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. அப்சலோம் மரித்து போன பொழுது, ஒரு யுத்தத்தில் மரித்து போன பொழுது யோவாப் ஒரு கூஷி என்ற ஒரு மனிதனை அனுப்புகிறார். தாவீதினிடத்துல போய் சொல்லு, வெற்றி கிடைச்சிருச்சுன்ட்டு. அப்போ அவர் இப்படி போகும்பொழுது அவருக்கு பின்பாக அகிமாஸ் என்ற ஒரு மனிதன் சொல்கிறான், நானும் போய் ராஜாவுக்கு நல்ல செய்தி சொல்லணும். ஏன்னா அதில் 2 காரியம். இவருக்கு விரோதமாக வந்த அப்சலோம் அழிக்கப்பட்டு விட்டான். ஸோ ஒரு வெற்றி. அதே வேளையில் அப்சலோம் மரித்தது தாவீதுடைய குமாரன். அது ஒரு கெட்ட செய்தி தான். அப்போது இதை சொல்கிறதுக்காக ஓடுறேன்னு சொல்லும் பொழுது யோவாப் சொல்கிறான், சொல்லுகிறதுக்கு நல்ல செய்தி இல்லாமல் இருக்கும்போது நீ ஓட வேண்டியது என்ன? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போமா? சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்பி கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். ஆமென். நல்ல செய்தியோடு கூட ஓடணும். சிலர் நல்ல செய்தி இருக்கும், ஆனால் அந்த நல்ல செய்தியே துர்ச்செய்தியாக சொல்லிடுறாங்க. சிலர் துர்ச்செய்தி இருக்கும், அந்த துர்ச்செய்தியை நம்ம சொல்லும்படி ஓடக்கூடாது, அதை அமைதியாக வச்சிடணும். துர்ச்செய்தியை பரப்பவே கூடாது.
ஏன்னா அந்த துர்ச்செய்தி பரப்பும் பொழுது அங்கே கூக்குரலும் புலம்பலும் அழுகையும் தான் வருமே தவிர சந்தோஷம் வராது. ஆனால் நல்ல செய்தி சொல்லும் பொழுது சந்தோஷம் வரும். ஆமென். பிரியமானவர்களே, இதை குறித்து நான் சொல்லும் பொழுது நம்முடைய லைஃப்ல கூட நிறைய பேர் துர்ச்செய்தியை பரப்புறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் துர்ச்செய்தியை பரப்புறவர்களாக இருக்கக்கூடாது என்று நம்ம ஆண்டவரிடத்துல தீர்மானம் பண்ண போறோம். பாருங்க, உதாரணமா பாருங்க, சில பிள்ளைகளை குறித்து அநேகர் தவறான காரியங்களை சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தப்பையே பெருசா பேசி 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 எல்லாரிடத்திலும் சொல்லி 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 அந்த பிள்ளையுடைய வாழ்வையே கெடுத்து போட்டுடுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் அதிகமாக பைபிள்ல வலியுறுத்தி இருக்கிறார். அதற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறது என்னவென்றால், தவறான காரியங்களை செய்கிற மனிதர்களுடைய செயல்களை நம்ம மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது கூட அது நமக்கே அவலட்சணமாய் இருக்கும், நமக்கு அது சாபமாய் முடியும் என்று ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே மற்றவர்களை குறித்து நீங்க பேசாதீங்க. மற்றவருடைய தவறான காரியங்களை குறித்து துர்ச்செய்தியா மற்றவரிடத்திலெல்லாம் பரப்பாதீங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏனென்றால் உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு காதுகளுக்கு வறுமையானால் அதை அமைதியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நல்ல மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில காலேப் தவறான காரியங்கள் எல்லாம் அவர் பேசல, ஆனால் நல்ல செய்தியை மட்டும் சொல்றார். அது நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அதை மட்டும்தான் சொல்றார். இவரும் பார்த்தாரு, ராட்சசர்களை, எதிரிகளை எல்லாத்தையும் பார்த்தார். எல்லாருடைய கண்களுக்கும் ஒரே காரியம் தெரிஞ்சது. ஆனா இவருக்கு நல்ல செய்தியா இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு அது துர்ச்செய்தியா இருந்துச்சு. ஸோ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்கிறதும் கொள்ளாமல் போவதும் யாருடைய கையில இருக்குதுன்னா நம்ம கையில தான் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல அநேகர் தேவையில்லாத காரியங்களை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. யோசிக்கிறதே இல்லை, இது உண்மையா இருக்குமா, இது பொய்யா இருக்குமா, இதை ஃபார்வர்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதே இல்லை, ஃபார்வர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க, நீங்க அனுப்புகிற காரியங்கள், ஃபார்வர்ட் பண்ணுகிற காரியங்கள், ஷேர் பண்ற காரியங்கள், அது ஏதாவது ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணுகிறதா? மற்றவங்க வாழ்க்கையில, இந்த யூனிவர்ஸ்க்கு பார்த்தோம்னா, இந்த வேர்ல்டுக்கே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கான்னா டெஃபினட்டா அது கிடையாது. தேவையில்லாத செய்திகள், துர்ச்செய்திகள், நெகட்டிவான காரியங்களை இதை பரம்ப செய்து டைம் தான் ஆக்சுவலி வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஆசீர்வாதமும் தடையாயிருது. அதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் தங்களுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் குறித்து பேசிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்னா துர்ச்செய்தி பரப்புறவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் தான் நமக்கு நற்செய்தி இல்லையா? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் நமக்காக ஒரு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நாமும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதே வேளையில் துர்ச்செய்தி சொல்லும்போது அதை கேட்குறவங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியாமல் போயிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காரியத்தில். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம காலேப், யோசுவா அவர்களையும் மற்ற கோத்திரத்தார் என்ன செய்தார்கள், அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதாவது காலேப்புக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம், ரெண்டு சைட்லயும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 13:2 வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபு ஆகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி ஆட்களை அனுப்பு அப்படின்னு சொல்லி. சோ ஆண்டவர் சொல்லுகிறார் என்று மோசையும் அந்த ஜனங்கள் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னதை நீங்க போய் சுற்றி பார்த்துட்டு வரும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமில்ல, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்,
அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஏற்கனவேயும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி. சோ பல இன்சிடென்ட்ஸ் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா நிறைவேற்றுகிற தேவன் என்பதை அறிந்த ஜனங்கள். ஆனா அந்த ஜனங்களோடய வளர்ந்தவர் தான் காலேபு. ஆனா காலேபுக்குள்ள இருந்த விசுவாசத்தை நம்ம மற்றவர்கள் இடத்துல நம்ம பார்க்க முடியல. சோ ஒரு அசைக்க முடியாத ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார், கண்டிப்பாக எனக்கு கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசத்தை உடையவராயிருந்தார் காலேப். ஆனா அதை மற்றவர்களிடத்துல நம்ம பார்க்க முடியல. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணும்போதே கானான் தேசத்தை கொடுப்பேன் மாத்திரம் சொல்லல, அந்த இடத்துல ஏவியர், எபூசியர், பெரிசியர் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்களுக்கு அந்த இடத்த பார்க்கும்போது என்ன ஒரு எண்ணம் வரணும், ஆண்டவர் சொன்ன மாதிரியே எல்லாரும் இருக்கிறாங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரியே பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கு, ஆண்டவர் சொன்ன மாதிரியே செழிப்பான தேசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கல. நான் நினைக்கிறேன் அவங்க மறந்துட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு பக்கம், விசுவாசிக்காத தன்மை ஒரு பக்கம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எண்ணாகமோ 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமோ 14:11. கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? ஆண்டவரே ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன் இந்த ஜனங்கள் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள்? ஏன் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அடையாளங்கள் எல்லாம் காட்டுறேன். ஏற்கனவே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல சொன்ன அதே அடையாளங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. நான் சொன்னது போல எல்லா அடையாளங்களையும் பார்த்தாலும் இவர்களுக்கு விசுவாசமே இல்லை. அப்போ அதனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது. ஸோ இவங்க வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காததுனால ஆண்டவர் அவர்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போகல. ஆனா காலேபும் யோசுவாவும் விசுவாசித்தார்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார்கள். ஏனென்றால் அந்த தேசம் நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதை கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு தருவார், நாம் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார் இல்லையா? ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஒவ்வொரு காலகட்டத்துல நிறைவேறி இருக்கலாம். ஒரு சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். உங்களை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறலையோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவிசுவாசமா இருக்கக்கூடாது இல்லையா? விசுவாசிக்கணும், கண்டிப்பா விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பா நிறைவேறும். மேபி அது தாமதமானாலும் கண்டிப்பா நிறைவேறும். ஆபகுக்குல வசனம் உண்டல்லவா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்திரு, கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிச்சு, ஈசாக்குக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிச்சு, யோசேப்புக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிச்சு, யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் அளவும் அவர் கைவிடலை. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தம், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு. அப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு, அடுத்த ஸ்டெப் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கணும். ஆனா அந்த இடத்துல இவங்க விசுவாசிக்காமல் போய்விட்டாங்க. ஸோ இந்த மக்களை போல நம்ம இருக்கக்கூடாது. காலேபையும் யோசுவாவையும் போல நம்ம விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுகிறது. நான் சொல்லியும் அவங்க கீழ்ப்படியலையே, இவங்க விசுவாசிக்கலையே என்று அவர்களுக்கு ஆண்டவருக்கே கோபம் வருகிறது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசிங்க, கர்த்தரை கோபப்படுத்தாதீங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து காலேபுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். 31. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம்,
நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளேயே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க அந்த தேசத்தின் ஜனங்களை பார்த்துட்டு அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, அவங்க பலவான்கள், நம்மை விட பலவான்கள், அப்புறம் அவர்கள் ராட்சசர்கள், அவர்கள் தன்னுடைய குடியை கூட பட்சிக்கிற ஒரு மக்களா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய எல்லா எபூசியர் இருக்காங்க, கானானியர் இருக்காங்க, அப்படி நிறைய எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 32ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் பெரியவர்கள், மிகவும் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, 33ல ராட்சசர்கள்னு சொல்லிட்டு தங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவங்க பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்கள் பார்வையிலும் நாங்கள் அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, மற்றவர்கள் தங்களை விட எதிரிகளை பெரிதாக பார்த்தாங்க, தங்களை விட அப்போசிட் பார்ட்டியை பெரியவர்களாக பார்க்குறாங்க. அவர்கள் ராட்சசர்கள், பெரியவர்கள், பலவான்கள் என்று பார்க்குறாங்க. ஆனால் அவங்க முன்னாடி தன்னை எப்படி பார்த்தாங்கன்னா, வெட்டுக்கிளி போல, நாங்கள் பலனே இல்லாதவங்க, நாங்கள் சின்ன ஆட்கள், நாங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தங்களையே ஒரு ஒன்றும் இல்லாமல் பேசுகிறாங்க. இன்னைக்கு நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் அப்படிதான், தனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதே உணர்றதில்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக வைத்திருக்கிறார், அதெல்லாம் மறந்துட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஐயோ சாத்தான் வந்துருவான், பிசாசு வந்துருவான், அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம், அப்படி இப்படின்னு சொல்லி பிசாசை பெருமை பாராட்டி, மற்றவங்களை பெருமை பாராட்டி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் காலேப் எப்படி என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இங்க காலேப் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவர்களை காத்த நிழல் போயிருச்சு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால நம்ம கண்டிப்பா அவர்களை நம்ம வெற்றி கொள்வோம். காரணம், நம்ம பெரியவங்க கிடையாது, பட் நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த வசனம் இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த காலேபுடைய வாழ்க்கையில் அதுதான் பிடித்து கொண்டார். எதிரிகளை விட எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள்ல நம்ம சூழ்நிலையை தான் பெருசா பேசுறோம், பிசாசை பெருசா பேசுறோம், பிரச்சனையை பெருசா பேசுறோம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அந்த பிரச்சனையை விட, அந்த சூழ்நிலையை விட, அந்த சாத்தானை விட, நம்முடைய எதிரிகளை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மளும் பெரியவங்க தானே. நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு நாளும் அந்த பிசாசியோ எதிரியோ மற்றவர்களையோ, அவங்க அப்படிப்பட்டவங்க இவங்க அப்படிப்பட்டவங்க, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகவே இல்லை. ஆனா அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று, இவர்களை காக்கிற நிழல் கூடவே இருக்கிறது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கம்பேரிசன் இல்லையா? அப்போ காலேபுக்குள்ள அந்த உணர்வு இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வே இல்லை. எவ்வளோ அழகா மேகஸ்தம்பம் கூடவே வருது, அவ்வளோ அழகா ஆண்டவர் அற்புதங்களை எல்லாம் செய்தார். செங்கடலை 2ஆக பிளந்தார், எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த ராட்சசர்கள் எம்மாத்திரம். அதனால அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. ஐயோ அந்த மனிதர்கள் அப்படிப்பட்டவங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு நீங்கள் சூழ்நிலையை பெருசாக பார்க்காதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பெரிய மலையாக இருக்கலாம், ஆனால் அந்த பெரிய மலை உங்களுக்கு முன்பாக சமபூமியாகும். எப்பொழுதுனா, அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது, ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது பெரிய மலை கூட
ஒன்றுமில்லாமல் சமபூமி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா உம்முடைய பலனை நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்களோடு கூட இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும், சத்துரு ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் என்று நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமீன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் காலேபுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த வித்தியாசத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கானான் தேசத்தை ஆண்டவர் சுதந்திரித்து கொள்ள 12 கோத்திரத்தாரை அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது, அந்த 12 பேர்ல காலேபும் யோசுவாவையும் அனுப்பின போது அவங்க சொன்ன காரியங்கள், இவங்க சொன்ன காரியங்கள், இவங்க செய்த காரியங்கள், அவங்க செய்த காரியங்கள், அவங்களுடைய மைண்ட் ஸ்டேட், இவங்களோட மைண்ட் ஸ்டேட் எப்படி இருந்ததை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. செய்திடுவார், அருள்மிகு அளிப்பார்.
பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மன மகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் காலேப் மற்றும் மற்றவர்களுக்கு இருந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கானான் தேசத்தை வேவு பார்த்து வந்த அந்த மனிதர்களுக்கிடையே இருந்த வித்தியாசங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம யூஸ்வலா இதை வாசிக்கும் போது அவங்க விசுவாசிச்சாங்க, இவங்க விசுவாசிக்கல, இவங்க நெகட்டிவா பேசினாங்க, இவங்க நெகட்டிவா பேசல அப்படின்ற இந்த 2 டிஃபரன்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே கடந்து போகிறது உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் வித்தியாசமான காரியங்களாய் சொல்லி கொடுத்து வருகிறார். ஆமென். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பைபிள் மெடிடேஷன் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததாக என்ன காரியம் என்பதை நம்ம என்னாகும் 14:3 வாசிக்கலாம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இந்த மாதிரி பேசுறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் தடவை இல்லை இல்லையா? எகிப்தில் பிரேத குழிகள் இல்லையா என்று இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்தீங்க ஆண்டவரை பார்த்து கேட்பாங்க, செங்கடல் முன்பாக. அதே போல சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி எகிப்துல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. இதுக்கு இங்க தண்ணி இல்ல, எகிப்திலே நம்ம அடிமைகளாகவே நம்ம இருந்திருக்கலாம் அப்படின்னு புலம்புகிறது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாங்க. இங்கிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரையே, ஆண்டவரையே, இவ்வளவு அதிசயமாய் வழி நடத்தி வந்த ஆண்டவரையே குறை சொல்லுகிறார்கள், பிளேம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். மார்த்தாள் கூட பார்க்கும் பொழுது, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறா, உங்களுக்கு கவலை இல்லையா? நான் மட்டும் தனியா வேலை செய்யணுமா? அவ உங்க பாதத்திலே உட்கார்ந்துருப்பாளா? உங்களுக்கு கவலை இல்லையான்னு குற்றப்படுத்தினதை பார்க்கிறோம். அதே போல நகோமி கூட அவங்களாகவே மோவாப் தேசத்துக்கு போயிட்டு, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என்னை மாறாள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய நேரங்கள்ல, ஏன் நாம் கூட நிறைய சந்தர்ப்பங்கள்ல, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாரு, இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாதுப்பா, நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்றது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா பாருங்க, இவர்கள் இப்படி ஆண்டவரை பிளேம் பண்ணதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள சுதந்திரித்து கொள்ள முடியல, ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் சுதந்திரித்து கொள்ள முடியல. ஸோ இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நீங்க அதை சுதந்திரித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல இருந்து, அவங்க போக சொல்லி அனுப்புறதுல இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். ஆனா அவங்க திரும்பி சொல்றது எல்லாமே நெகட்டிவா இருக்கு, ஆண்டவரே பிளேம் பண்றாங்க. இதனால இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ராம் முழுவதும் அழுதார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலையில காலேப் என்ன சொன்னார் என்பதை நம்ம 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்து நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். காலேப் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆகவே நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க, அதாவது ஆண்டவருக்கு விரோதமா பேசாதீங்க, ஆண்டவரை பற்றி நீங்க பேசாதீங்க, ஆண்டவரை குற்றம் சாட்டாதீங்க என்று சொல்லி அந்த கலகம் பண்ணினவர்களை அவன் அடக்குனதை பார்க்கிறோம். குற்றம் சாட்டினவர்களை, முறுமுறுத்தவர்களை அவன் அதட்டினதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் கொள்ளையாவோம், அதாவது மடிந்து போய்விடுவோம், அதுக்காக தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் காலேப் சொல்லுகிறாரு, அப்படி இல்லை, நாம் இரையாவதில்லை, அவங்க தான் இறையவாங்க, அவங்க தான் மடிந்து போவாங்க என்று சொல்லுகிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்காத ஒரு தன்மையை நம்ம இதுல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தரை பிளேம் பண்ணவங்க, கர்த்தரை குற்றப்படுத்தினவங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசினவங்களையும் நீங்க அப்படி பண்ணாதீங்க, அப்படி பேசாதீங்க என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆண்டவர் சிலுவையில அடிக்கப்பட்ட பொழுது 2 பக்கமும் 2 கள்ளன்களை அவர்கள் சிலுவையில அடித்தார்கள். அப்போ ஒரு கள்ளன் சொல்லுகிறான், ஐயோ, நீர் இயேசுவே ஆனால், நீர் உண்மையிலே யூதருக்கு ராஜாவானால், நீ உண்மையிலே தெய்வகுமாரனானால், நீயும் சிலுவையிலேருந்து இறங்கிரு, என்னையும் கீழே இறக்கிரு அப்படின்னு சொல்றான்.
அப்போ பக்கத்துல அந்த வலது பக்கத்துல அந்த அடுத்த கள்ளன் சொல்லுறான், நாமும் நியாயமா தண்டிக்கப்படுகிறோம், ஆனா இவர் ஒரு பாவம் கூட பண்ணல, ஆனா இவர் தண்டிக்கப்படுகிறாரே, நீ அப்படி பேசாத, அந்த மாதிரி பேசாத என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையிலே இந்த கள்ளனை போல நாம் ஆண்டவரை ப்ளேம் பண்ணவும் கூடாது. அதே வேளையில ப்ளேம் பண்றவங்கள, மற்ற ஆண்டவருக்கு விரோதமா பேசுறவங்கள நம்ம கண்டிக்கிறவர்களா இருக்கணும். எப்படி காலேப் கர்த்தருக்கு விரோதமா பேசல, கர்த்தருக்கு விரோதமா பேசாம கர்த்தர் நமக்கு நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று ஆண்டவரை பற்றி சொன்னானோ, ஆண்டவரை மேன்மையாய் சொன்னானோ, அது மாத்திரமல்ல, கலகம் பண்ணினவங்கள, அவருக்கு விரோதமா பேசினவங்கள அவர் கண்டித்தது போல நாமும் நம்முடைய குடும்பத்துல யாராவது வித்தியாசமா ஆண்டவருக்கு விரோதமா பேசும் பொழுது நம்ம அவர்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அவர்களை கண்டிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமேன். அப்போதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நமக்கென்று வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆமேன். அடுத்ததாக நம்ம மற்றவர்களுக்கும் காலேபுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வாசித்த வசனம் தான் எண்ணாகமம் 14:9 நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்கு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு அந்த தேசத்தின் குடிகளை குறித்து பயம் இருந்துச்சு. அதனால தான் அவங்க சொன்னாங்க, அவங்க ஏனாக்கியர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் காலேப் சொல்லுகிறாரு, பயப்படாதிருங்க, நீங்க பயப்படாதீங்க. அப்போ உண்மையில இன்னைக்கு நிறைய நேரங்களில் பயம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த பயம் நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி அது தடுத்து விடுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த பயத்தின் ஆவியை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஏனென்றால் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் வல்லமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இயேசு மனிதனாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நாட்கள்ல சீஷர்கள் படகுல டிராவல் பண்ணும்போது கூட அவங்க அந்த பெருங்காற்றினால் படகு அலைப்படும் போது அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. அப்போ ஆண்டவர் கடல் மேல நடந்து வரும்போதோ, இன்னொரு சமயத்துல கூட ஆண்டவர் அந்த படகுல உறங்கி கொண்டிருக்கும் போதும் அவங்க பயந்து, அவங்க வந்து ரொம்ப பயந்து போய் கலக்கமாயிருவாங்க. ஸோ அந்த நேரத்துல கூட ஆண்டவர் சொல்லுவார், ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீங்க, உங்க விசுவாசம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆமென். விசுவாசம் குறையும் போது பயம் அதிகமாகி விடுகிறது. ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றுதான் அந்த பயணத்தை தொடங்கினார். ஆனா அந்த வார்த்தையை அவங்க மறந்துட்டாங்க. இங்கேயும் பார்க்கிறோம், அவங்க வந்து இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, அந்த வார்த்தையை மறந்ததுனாலதான் அதோடைய கண்டினியூஷனா பயம் இவர்களுக்குள்ள வந்துடுது. ஸோ பயத்தை நம்ம எடுத்து போடணும். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த உலக காரியங்கள், இன்றைக்கு இருக்கிற கொள்ளை நோயை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் ரொம்ப அதிகமாக வாட்டுது ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு நமக்கு தைரியத்தை கொடுப்பார். பயம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அடுத்தது மூவ் பண்ணி போக முடியாது, அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போக முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஸோ அது சோர்ந்து போகிறது, பயப்படுறது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே மாதிரி தான். ஸோ பயப்பட 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 நமக்குள்ள மன அழுத்தம் அதிகமாயிருது, மற்ற காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பயத்தை நம்ம விட்டு எடுத்து போடுவார். மற்றவங்கெல்லாம் பயந்தாங்க, அதனால அந்த தேசத்துக்குள்ளே போக முடியல. ஆனால் காலேப் அவரும் பயப்படலை, மற்றவங்களே பயப்படாதீங்கன்னு எவ்வளோ திடப்படுத்துறாரு. ஆனாலும் அவர்கள் பயந்துட்டே இருந்தாங்க. ஆனால் காலை பயப்படாததுனால அவர் அந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தார். ஆமென். ஸோ வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பயம் வருகிறது அப்படின்னா அது சாத்தான் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில சாத்தானுடைய காரியங்கள் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவனுடைய செயலுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்காம அந்த பயத்தின் ஆவியை நம்ம கடிந்து கொள்ளணும். ஆமென். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். காலேபிடத்துல இல்லாத ஒரு காரியம், மற்றவர்களிடத்துல இருந்த ஒரு காரியம். அதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இல்லையா. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போமா? நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததென்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள்.
இங்க பார்க்கிறோம், எகிப்துக்கு திரும்பி போவதே உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய பார்வையில உத்தமம் அப்படிங்கிற வேர்டுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, நம்ம எகிப்துக்கு திரும்பி போயிடலாம், அதுதான் நல்லது, நமக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் காலேபை பார்த்து சொல்லுகிற காரியம், உத்தமமாய் என்னை பின்பற்றினான். இவங்க எகிப்துக்கு போய் எகிப்தை பின்பற்றுறதுக்கு போறாங்க. ஆனா காலேபோ கர்த்தரை பின்பற்றினான். அதுதான் 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காலேப் உத்தமமாய் என்னை பின்பற்றினான். ஸோ ஆண்டவரை பின்பற்றுறது தான் உத்தமமான காரியம். ஆனா பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி போறது, ஆண்டவரை விட்டுட்டு திரும்பி போறது, இதெல்லாம் உத்தமமான காரியமே கிடையாது. இவங்க எகிப்துக்கு திரும்பி போயிடலான்னு அவங்க நினைச்ச நினைப்பே அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனா காலை உத்தமமாய் பின்பற்றியதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இதை சொல்லும்போது பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்துல அவரை சந்தித்த பொழுது அந்த படகுல சந்தித்தார். காலியான வலையோடு கூட இருந்த பேதுருவை சந்தித்து ஆழத்துல வலையை போடுங்கள் என்று சொன்ன பொழுது ஆழத்துல வலையை போட்டு நிறைய மீன்கள் கிடைத்தது. அப்ப ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது உடனே வலைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றான். ஸோ அன்னைக்கு பின் சென்ற அந்த பேதுரு தொடர்ந்து பின்பற்றி கொண்டே இருந்தான். ஆனா ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது, ஆண்டவரை பிடித்து கொண்ட பொழுது, அந்த சூழ்நிலை ஒரு கிரிட்டிக்கலா இருந்த பொழுது அவன் தூரத்தில் பின் சென்றான் என்று பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு கூட நிறைய நேரங்கள்ல மக்கள் ஆண்டவரை பின்பற்றுறோம், ஆனா பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவரை பின்பற்றுறதை விட திரும்பி போயிடலாம் அப்படின்னு தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போறாங்க. அதுதான் ஆண்டவர் விரும்பல, அதை ஆண்டவர் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை ஆண்டவருக்காக நம்ம வந்துட்டோம், இனி ஒரு நாளும் பின்வாங்கி போகவே கூடாது, பின்னோக்கி பார்க்கவே கூடாது. இயேசுவை நோக்கி பார்த்த நாம் பின்னோக்கி பார்க்கவே கூடாது. ஆமென். இப்போ நம்ம வாழ்க்கையில கூட கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் நம்ம ஆண்டவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம், தொடர்ந்து ஓடி என்ன பிரயோஜனம், இதை விட நம்ம பின்னாடி போயிடலாம், இந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திடலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் இல்லையா? நம்ம அதெல்லாம் நம்ம விட்டுட்டு, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பின்பற்றுவேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லணும். காலேப் எப்படி உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினானோ அதே போல நாம் பின்பற்றணும். பேதுரு கூட தூரத்தில் பின்பற்றினார். ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது ஆண்டவர் அவரை திரும்பி பார்த்த பொழுது மனம் கசந்து அழுது கடைசியில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றினதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உண்மையில் அன்பா இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல தன்னை அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை பின்பற்ற நீங்க ஒப்பு கொடுங்க. ஆமென். பின்பற்றுறதை பத்தி நம்ம பேசும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது லோத் உடைய மனைவி ஞாபகத்துக்கு வராங்க. திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதர்கள் சொல்லும்போது அவங்க திரும்பி பார்த்ததுனால அவங்க வாழ்க்கையே அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதனால அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய கஷ்டத்தை அவங்க சந்திச்சாங்க. அதே மாதிரி ரூத்தோட வாழ்க்கையில பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஆண்டவரை நான் தேடுவேன், நகோமியை பார்த்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆண்டவரை அவங்க தேடினதுனால, ஆண்டவரை நோக்கி அவங்களோட பயணத்தை ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது அவ்வளவுதான், நம்ம இதோட நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம் நினைக்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு பெரிய வழியை வைத்திருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி கூட, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஏசபேலுக்கு பயந்து ஒரு சூறை செடியின் கீழே படுத்து, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போகட்டும், என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும்னு கேட்டான். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா நீ செத்து போகக்கூடாது, ஏனென்றால் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கர்த்தரை பின்பற்றி போகும் பொழுது நிறைய கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்து நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க, ஆண்டவரை விட்டுட்டு போயிடாதீங்க, கர்த்தரை பின்தொடர்ந்து செல்லுங்க. ஒரு நாள் வரும் பொழுது அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. எப்படி காலேப் ஒருவேளை 40 வருடங்கள் 45 வருடங்கள் அதிகமாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம், ஆனாலும் அந்த தேசத்தை அவர் சுதந்திரித்தது போல நாமும் சுதந்திரிப்போம்.
கடைசியாக நம்ம காலேப்பை குறித்து பார்க்கும்போது என்னாகும் 14:24 நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ அவருடைய உத்தமம் எது என்பதை நம்ம பார்த்தோம். ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவரையே பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதே போல இன்னொரு வார்த்தையை இங்க பார்க்கிறோம், வேறே ஆவியை உடையவனா இருந்தான். இவனுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட், அதாவது ஒரு வித்தியாசமான ஆவி இவருக்குள்ள இருந்தது. அப்போ மற்றவங்கெல்லாம் வித்தியாசமா இருந்தாங்க, ஆனா இவர் வித்தியாசமா இருந்தார். சொல்ல போனோம்னா அவங்கெல்லாம் வேற ஆவி உடையவர்களா இருந்தாங்க, இவர் வேற ஆவி உடையவராக இருந்தார். புரியும் நான் நினைக்கிறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா காலேபோ வேறே ஆவி உடையவராக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம வாஞ்சித்து அதை பெற்று கொண்டு இருக்கிறோம். ஸோ ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், அந்த ஆவியில சென்ஸ் பண்ணணும், ஆவியானவரோடு இணைந்து நடக்கணும். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை பிடித்து கொள்ளணும். அதுதான் வேற ஆவி. ஆமேன். அந்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை காலேப் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், உலக மனிதர்களுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் வேறே ஆவி உடையவர்களாக நம்ம இருக்கணும் என்பதை இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அப்படி வேறே ஆவி உடையவர்களாய் இருக்கும் பொழுது நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம், நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த காலேபுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த வித்தியாசத்தை நம்ம தியானித்தோம். முதலாவதாக அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வந்த மற்றவங்க அந்த தேசத்துல இருக்கிற சூழ்நிலையை, அதாவது ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவான காரியங்களை, அவிசுவாசமான காரியங்களை பேசினதை நம்ம பார்த்தோம். ஆனா அதே சூழ்நிலையில காலேப் விசுவாச வார்த்தைகளை பேசி அந்த தேசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார், அது நல்ல தேசம் என்று ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ஸை அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக மற்றவர்கள் எப்படி துர்ச்செய்தியை பரப்பினார்கள், ஆனால் காலேபோ நற்செய்தியை பரப்பினவராய் இருந்தார். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் எப்படி மற்றவர்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்தவர்களாய் இருந்தார்கள், ஆனா அதே நேரத்துல காலேப் அந்த வார்த்தையை பிடித்து அதன்படி அவங்க நடந்ததை நம்ம பார்த்தோம். நான்காவதாக நம்ம பார்த்தோம் மற்றவர்கள் அந்த எதிரிகளை பெருசாக பேசினார்கள், ஆனா காலேபோ நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் இருக்கிறார், அதனால நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று நம்மோடு இருக்கிற ஆண்டவரை பெரிதாக பேசின காலேபை நம்ம பார்த்தோம். ஐந்தாவதாக நம்ம பார்த்தோம் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பேசி அவரை குற்றப்படுத்தி அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணின மற்றவர்களை பார்த்தோம். அதே நேரத்துல ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிற்கிற காலேபையும் நம்ம பார்த்தோம். ஆறாவதாக பயந்த மக்களையும் பார்த்தோம், பயப்படாதீருங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த தைரியமான காலேபையும் நம்ம பார்த்தோம். ஏழாவதாக கஷ்டமான சூழ்நிலைகள், சேலஞ்சிங்கான ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போது அந்த மனிதர்கள் நம்ம எகிப்திற்கே போயிடலாம், இதற்கு அங்கேயே நம்ம போயிடலாம், அங்கேயே நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும், அங்கேயே நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த மனிதர்களை பார்த்தோம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின காலேபை நம்ம பார்த்தோம். கடைசியாக எட்டாவதாக உலகத்தின் ஆவியை உடைய மற்றவர்களையும் பார்த்தோம், ஆண்டவரை பின்பற்றுகிற வேற ஆவியுடைய காலேபையும் நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில கூட போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை என்னைக்குமே குறை சொல்லாதீங்க, பயப்படாதீங்க, முன்னேறி செல்லுகிற அந்த காலேபை போல நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கும் நமக்கு பின் வருகிற சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் வைத்த அந்த திட்டத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். இவ்வளவு அருமையான காரியங்கள் இல்லையா, அந்த 2 சாப்டர்ல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கும் காலேபுக்கும் இருந்த வித்தியாசத்தினால அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அடைந்தார், அவர் சந்ததிக்கே ஆண்டவர் கொடுத்தார். சோ இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நிறைய பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்னென்ன தடைகள் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசுனீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு காரணமாய் நாங்கள் அமைந்திருக்கிறோம் என்பதை அறியும் பொழுது எங்களுக்கு மிகவும் வேதனையாயிருக்கிறது அப்பா. ஆனாலும் நீர் எங்களோடு கூட பேசின தேவன். எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. தேவையில்லாத காரியங்கள், பாவங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற வாயே கர்த்தாவே, நீர் ஆண்டவரை விருத்த சேதனம் பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் நினைவுகள் விசுவாசமாய் இருக்கட்டும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பீராக ராஜா. ஒரு நாளும் உம்மை குறை சொல்லாதபடிக்கு, உம்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு ஒரு நல்ல ஒரு இருதயத்தை தாங்கப்பா. காலேபை போல எங்களை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்யுங்கப்பா. எல்லா சத்ருவின் கிரியைகள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின்படி அவர்களை வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க, சந்ததி சந்ததியால் சுதந்திரிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. கர்த்தாவே, அற்புதங்களை செய்யுங்க. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு சென்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களுக்கென்று வைத்த திட்டங்களை நிறைவேற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த எபிசோடும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படி வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த ஆழ்ந்த கருத்துகள், அதுல இருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அட்வைசஸ் எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைம் எடுத்து ஒரு சாப்டர் ஆனாலும் அதை நீங்கள் நிதானமாக வாசிக்கும் போது ஆண்டவர் அதுக்குள்ளே இருக்கிற உட்கருத்துக்களை, ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். சும்மா வாசித்து கொண்டு போகும்போது நம்மளால அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அதே போல் நம்ம இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து நம்மை சரிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம், நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அன்றைக்கு காலேபினால அந்த எப்ரோன் அவன் சுதந்திரமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்களை நாமே தடை பண்ணிடக்கூடாது. நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேதமே மனமகிழ்ச்சியில நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்க அதுல கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.